இன்றைய ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவேற்றிருக்கிறது. இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகம் பல்வேறு துயரங்களை தான் சந்தித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடும். அவருடைய தந்தை கருணாநிதி இருந்த பொழுதும் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கிறது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டு காலத்தில் கடந்த ஆண்டு செங்கல்பட்டு மரக்காலம் பகுதியிலே கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் மாய்ந்தார்கள். அப்பொழுது இதே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உயரதிகாரிகள் அழைத்து வைத்து இனிமேல் இது நடக்காது, இது உறுதி என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் சரியாக 1 ஆண்டுகள் கூட நிறைவு பெறவில்லை. இங்கே கள்ளக்குறிச்சியிலே இவருடைய செயலிழந்த காரணத்தினால் அங்கே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு 62 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கு யார் காரணம்? யார் பொறுப்பேற்க வேண்டும்? மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்வு நடந்தவுடனேயே மாவட்ட ஆட்சித்தலைவரை மாற்றுகிறார். அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் செய்கிறார். அங்கே இருக்கின்ற உயர் அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்கிறார். அதே போல பிரைவேஷனில் பணியாற்றுகின்றவர்களை சஸ்பெண்ட் செய்கிறார்கள். இப்படி சஸ்பெண்ட் செய்துவிட்டு இதற்கு மூல காரணமாக இருக்கின்றவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பதில்லை. நாங்களும் 30 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினோம். 30 ஆண்டு கால ஆட்சியில் ஆட்சியாளர்கள் அதிகாரிகளிடத்திலே தன சேவைகளை சொல்லுவதற்காக சொல்லுவார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் நேர்மையாக இருக்கின்ற பிரச்சனைக்கு மட்டும்தான் அதிகாரத்தில் எங்களால் சொல்ல முடியும். நேர்மை தவறி சமூக விரோத சக்திகள் செயல்படுகின்றவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக உயரதிகாரிகள் முதலமைச்சரை சொல்வார் என்று சொன்னால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து உடனடியாக வெளியேற்றப்படுவார். அப்படிப்பட்ட ஆட்சி இருந்த காலத்தினால்தான் 30 ஆண்டு காலம் இது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு மக்கள் மாயாமல் இருந்தார்கள். ஆனால் இன்றைய நிலைமை என்ன? இன்று கள்ளக்குறிச்சியிலே அந்த கள்ளச்சாராயம் விற்ற இடம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் காவல் நிலையத்திலிருந்து 300 அடி தூரத்தில் இருக்கிறார். மாவட்ட ஆட்சியாளத்திலிருந்து கிட்டத்தட்ட 1/4 தூரத்தில் இருக்கிறது. இப்படி காவல் நிலையத்திலேயும் நீதிமன்றத்திலேயும் அருகாமையிலேயே கள்ளச்சாராயம் விற்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் 200 பேர் குடித்திருக்கிறார்கள். 200 பேர் எங்கள் குடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீண்ட காலமாக அங்கே கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. இந்த கள்ளச்சாராயம் விற்பது அங்கே இருக்கின்ற காவல்துறைக்கு தெரிகிறது. இந்த கள்ளச்சாராயம் விற்பது அங்கே இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரிகிறது. ஏன் அதை நிறுத்தவில்லை? நிறுத்தாததற்கு காரணம் அங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி தலைவர்கள், அங்கே இருக்கின்ற முன்னணி தலைவர்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் விற்பதில் இவர்கள் பங்கெடுக்கிறார்கள். இது யதார்த்தமான உண்மை. இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட இது போன்ற தவறு நடந்திருக்கிறது. இங்க இருக்கின்ற கண்காணிப்பாளர்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் எந்த இயக்கத்தில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சமூக விரோதிகளுக்கு உறுதுணையாக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை அடையாளம் கண்டு உடனடியாக அவர் மீது வழக்கு பதிந்தால் இது போன்ற நிகழ்வு நடக்காது. இங்கே இதே மாவட்டத்தில் நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் ஒட்டுப்பகுதியில் இருக்கின்ற பகுதிகளில் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. டெட்ரா பாக்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. இது காவல்துறைக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியாதா? அனைத்தும் தெரியும். தெரிந்தும் இது எங்கே சென்றிருக்கிறது என்று சொன்னால் ஆட்சியில் இருக்கின்றவர்கள், அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இவரை கட்டுப்படுத்துகிறார்கள். இப்படி கட்டுப்படுத்துகின்ற நபர்களை அடையாளம் கண்டு முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும். முதலமைச்சர்